ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. லாங் புல்டப் புல்லிஷ் சென்டிமெண்ட் ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நமக்கு ஃபில்டர் ஆனது, அதாவது நிறைய ஸ்டாக் ஃபில்டர் ஆகிருக்கும். நம்மளுடைய க்ரைட்டீரியாவில் ஃபில்டர் ஆனது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு 3 ஃபில்டர் ஆகிருக்கு. ஒன்று எம்ஜிஎல், இன்னொன்று ஆதித்ய பிர்லா கேபிட்டல், இன்னொன்று இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஆல்ரெடி நம்ம நேத்திக்குமே அது வந்தது, அதனால் நேத்திக்கு பார்த்துட்டோம். பாக்கி இருக்கக்கூடிய 2 ஸ்டாக்கை பார்ப்போம், எம்ஜிஎல் அண்டு ஏபி கேபிட்டல். சரி, இப்போ நம்ம வந்து ஏபி கேபிட்டலை ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். ஏபி கேபிட்டல் நான் 1 டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கிறேன். க்ளீனாக வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறான். அவனோட பிரேக் பாயிண்ட்டுங்கிறது மேலே இந்த இதுக்கு ஏறினது பார்த்தோம்னா 235, அதுக்கு மேலே ஏறலை. அவன் அப்படியே கீழே வந்து 206 223 உடைச்சிட்டு S1 ஆன 178ங்கிற லெவலில் கரெக்ஷன் எடுத்திருக்கிறான். கரெக்ஷன் எடுத்திருக்கிறா அப்படின்னு சொன்னாக்க, இது டவுன் ட்ரெண்ட் ப்ரெசஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் 206க்கும் 178க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் லெவல். இப்போ இதுக்கு ஒரு 22, அதுக்கு ஒரு 6, 28னாக்க 14 கூடுது. 14 கூடுது அப்படின்னு சொன்னாக்க இதிலேருந்து 14 கூட்டினோம்னா 192. இப்போ அந்த லெவலில் தான் இருக்கிறான். 192 அப்படிங்கிற மிட் பாயிண்ட் லெவலில் தான் இருக்கிறான். அந்த மிட் பாயிண்ட் லெவலான 192 அவன் உடைச்சான்னாக்க நமக்கு வந்து இங்கே வந்து 196, அதை விட்டாங்கன்னாக்க இப்போ வந்து 206. அது போக இந்த இடத்துல வந்து இந்த இது வந்து பிவோட் ரேஞ்சான 211க்கான வாய்ப்புகள் இருக்கும். இதை உடச்சி அவன் போகிறான்னாக்க இந்த பிவோட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னாக்க அன்கவர்டாக இருக்குது. அதனால 232. இவன் இப்போவே மேலே ஏற போகிறானான்னு தெரியாது. ஆனால் இதுக்கெல்லாம் ஸ்கோப் இருக்குது. இவன் இதை உடைக்கணும். இதை உடைச்சி இவன் மேலே ஏறும்போது நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க 197 to 199, அதை உடைச்சான்னா 206க்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை அப்படியே வந்து டவுன் ட்ரெண்ட் ப்ரெசஸ்ட் ஆகுறேன் அப்படின்னு சொன்னாக்க S2 162லேருந்து 157க்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவன் எங்கே வரான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இது ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சுனாக்க 232 to 235க்கான வாய்ப்புகளும் இருக்குது. எப்படி மூவ் ஆக போகிறான்னு தெரியல. இப்போ 1 ஹவரில் இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்க்கலாம். 1 டேயில் இது நமக்கு கிடைக்குது. 1 ஹவர்லையும் நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த 200 இவன் பிரேக் பண்ணும். 200 பிரேக் பண்ணான்னாக்க இந்த இடத்துல இருக்கக்கூடியது 211. இந்த 211 அதை அவன் பிரேக் பண்ணணும். அது வரைக்குமான வாய்ப்புகள் இருக்கும் மேலே ஏறுனா. இல்லாட்டி 200 அவன் திரும்பினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கீழே இறங்கினா அப்படின்னு சொன்னாக்க இந்த சப்போர்ட் 1 உடைச்சா அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் 2 162 to 157க்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ எம்ஜிஎல் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எம்ஜிஎல்லும் கிளியராக டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இதில் நான் எம்ஜிஎல்லில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாக்க, இவன் வந்து மேலே ஏற ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா. கொரோனா காலகட்டங்கள் முடிஞ்ச விட்டு மேலே ஏறினாங்கல்ல, மேலே ஏறிட்டு கீழே திருப்பி அதே லெவலுக்கே இறங்கிட்டான். அதே லெவலுக்கே இறங்கிட்டு திருப்பி வந்து மேலே வந்து ஒரு பெரிய லெவலில் பூஸ்ட்டு கொடுத்து ஏறிடுறான். அப்போவே திருப்பி இந்த இடத்துல வரும்போது இந்த பாயிண்ட் வரைக்கும் S1ங்கிற பாயிண்ட் வரைக்கும் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. இது ஓவராலாக நான் சொல்கிறேன் இன்னும். ஆனால் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறான். சரி, இப்போ இந்த டவுன் ட்ரெண்டில் இவன் வந்து இந்த புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் வந்து இது ஒரு கரெக்டிவ் சென்டிமெண்ட்டாக தான் நம்ம எடுக்கணுமே தவிர்த்து புல்லிஷ் சென்டிமெண்ட்டு கிடையாது. இது கரெக்டிவ் சென்டிமெண்ட்டு. டவுன் ட்ரெண்டில் கரெக்டிவ் சென்டிமெண்ட். அப்படி கரெக்டிவ் சென்டிமெண்ட்டில் இவன் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கக்கூடிய பாயிண்டான 1112லேருந்து 1178 இந்த ரீஜனில் தான் இவன் சப்போர்ட் எடுத்திருக்கிறான். இவன் இந்த சப்போர்ட்டை வந்து இந்த இடத்த உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க அடுத்த சப்போர்ட் ரீஜனான 1264லேருந்து 1318 அப்படிங்கிற லெவலில் இருக்கும். இதை உடைச்சு போனான்னாக்க இந்த ரீஜனில் இவன் டவுன் ட்ரெண்ட் ப்ரெசிஸ்ட் ஆகுதுன்னா அதுக்கு அடுத்து பிரேக் பாயிண்ட் அப்படியே கீழே இவன் வந்து என்ன பண்ணலாம், இவன் வந்து இந்த சப்போர்ட் ரேஞ்சை உடைச்சு அப்படியே கொஞ்சமாக மேலே ஏறுறான். இல்லாட்டி இந்த இடத்துல புல் பேக் வச்சுட்டே கூட மேலே ஏறிட்டோம். அப்படி ஏறினான்னாக்கா 1264லேருந்து 1318 அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கும். இதோட டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பினான்னா பிரேக் பாயிண்டான 1008க்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பிர்லா கேபிட்டல் வந்து ஆதித்ய பிர்லா
கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்சி அவங்க வெல்த் மேனேஜ்மெண்ட். இப்போ வந்து நிறைய இந்த இறக்கத்தில் நிறைய இறங்க போகுதுங்கிறதுனால ப்ராஃபிட் நிறைய புக் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ ப்ராஃபிட் நிறைய புக் பண்ணியிருக்கிறாங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு ப்ராஃபிட் கணக்கில் வந்து சேரும். அப்படி ப்ராஃபிட் கணக்கில் சேரும்போது இது அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குது, இது நம்ம தனியாக குவார்ட்டர்லி அனாலிசிஸ் வந்து தனியாக நம்ம பண்ணுவோம். இப்போ இருக்கக்கூடிய லெவலில் வந்து பார்த்தோம்னாக்க இந்த பிவோட் பாயிண்ட் ரீஜன் நான் வந்து ஒன் டேல வச்சிருக்கிறேன். இந்த பிவோட் பாயிண்ட் வந்து அன்கவர்டாக இருக்குது. அன்கவர்டாக இருக்குன்னா 1547க்கானது. அதை உடச்சி போகும்போது பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு கேப் வந்து கேப் டவுன் ஆகிருக்கா. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 1764 அதுக்கு மேலே போனான்னாக்க இது வந்து இது அன்கவர்டுன்னு சொல்கிறதா இல்லை கவர் ஆயிருக்குன்னு சொல்கிறதா, ஏன்னா இதோட அவன் இறங்க ஆரம்பிச்சிருக்கிறான். அதனால இந்த பிவோட் பாயிண்டான 1926, அதாவது அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆனான்னா டிசம்பர் மாதத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ நடக்க போகிறதில்ல. இப்போ டவுன் ட்ரெண்டு இப்போ வந்து கரெக்ஷன் வந்து ப்ரெசிஸ்ட் ஆச்சுன்னா ரீகால் பண்ணோம்னா 1264லேருந்து 1318 அதை உடைக்காம அப்படியே டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒன்று இந்த சப்போர்ட் ரீஜனில் டபுள் பாட்டம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை உடச்சி வந்தான்னா நமக்கு வந்து 1008, அதுக்கு கீழேன்னா S1 லெவலான 897 டு 864க்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இது ஒரு அலாம் தான். இதை வச்சுட்டு நம்ம வந்து எஃப்என்டோ மார்ஜின் அதிலெல்லாம் எதுவுமே எடுக்க வேண்டியதில்லை. இது ஒரு ட்ரெண்ட் எந்த சைடு போய் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நாங்களாம் குவார்ட்டர்லி ஆஃபர்லி ஆனுவல்னு போட்டுருக்கோம். எந்த சைடு மூவ் ஆகிட்டு இருக்கு, அப்படி மூவ் ஆச்சுன்னா எந்த இடத்துக்கு வரைக்கும் நமக்கு போக வர இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தகவலுக்காகத்தான் இது நம்ம வந்து பண்ணுறோம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்.